குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டியூப் லைட்டை போடுவோம். இல்லை அப்படின்னா எங்கேயாவது எந்த டார்க் ரூமாக இருந்தாலும் அதில் லைட் போட்டால் ஒரு வெளிச்சம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணுவோம். மோஸ்ட்லி லைட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நைட் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆஃப்டர் சன் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து லைட் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம லைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு டார்க் ரூமில் என்ட்ரு பண்ணுறோம். நம்மளால் வந்து ஒன்றுமே பார்க்க முடியாது. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? சுவிட்ச் எங்கே இருக்குது, லைட் சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தேடுவோம். அப்படி தேடும்போது என்ன பண்ணுவோம்? உடனே அந்த லைட் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நமக்கு நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வென் யூ என்டர் இன் டு த டார்க் ரூம் நத்திங் இஸ் விசிபிள். நம்மளால் எதுவுமே பார்க்க முடியாது. த மூமெண்ட் யூ சுவிட்ச் ஆன் த லைட்டை, நம்ம எப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து லைட்டை இது பண்ணும். எவ்ரி திங் இன் த ரூம் பிகம்ஸ் விசிபிள். எல்லாமே என்ன ஆகும்? விசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வென் யூ லுக் அட் திஸ் புக், நம்ம வந்து நார்மலாக இந்த புக்கை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா த லைட் ஃபாலிங் ஆன் த புக்கு, நம்ம வந்து லைட் வந்து புக்கில் ஃபால் ஆகுது. ஓகேவா? இஸ் ரிஃப்ளெக்டட் அண்ட் என்டர்ஸ் இன் டு ஐ. அது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஐக்குள்ளே என்டர் ஆகுது. லைட் இஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி தட் ஹெல்ப் அஸ் டு சி ஆல் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். அது வந்து ஒரு எனர்ஜி. லைட்டுன்றது ஒரு எனர்ஜி. அது வந்து என்ன பண்ணுது? நம்ம சுற்றி உள்ள எல்லா பொருட்களையும் பார்க்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. லைட் கேன் பி டிடெக்டட் பை த ஹியூமன் ஐ. லைட் வந்து ஹியூமன் ஐயால் தான் டிடெக்ட் பண்ண முடிஞ்சுது. வி ஆல் நோ த லைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் விஷன். லைட் வந்து என்னது? கண்டிப்பாக நம்ம பார்வைக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சோர்ஸ் ஆஃப் லைட். சோர்ஸ் ஆஃப் லைட்னால் ஒன்றுமே இல்லை. அதாவது லைட் வந்து எங்கேருந்து வருது அதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகேவா? லைட் வந்து நம்ம ரெண்டு இதாக குறிக்கிறோம். ஒன்று நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்டு. நேச்சுரல்னால் நமக்கு டிஃபால்ட்டாகவே எதை சொல்லுவாங்க அப்படின்னா சன்னை சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நம்ம உருவாக்குன்றது. ஓகேவா? இப்போ பார்ப்போம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டு. அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோர்ஸ் விச் எமிட்ஸ் லைட் நேச்சுரலி ஆர் நோன் அஸ் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டு. அதாவது நேச்சுரலாக வர லைட்டு தான் என்னது? நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சன்னு தான் வந்து ப்ரைமரி மேஜர் பார்ட்ஸை பண்ணுது. ஓகேவா? ஸ்டார்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட் இன் த சேம் வே ஆஸ் த சன் டூ. ஸ்டார்ஸும் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணும் எப்படி சன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ. ஹவவர் ஆஸ் தே மச் ஃபர்தர் அவே than the sun, the light from them are too weak. அதாவது என்னன்னா சன்னை விட ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதோட வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த மூன் ப்ரொவைட்ஸ் லைட்ஸ் பர்டிகுலர்லி இந்த நைட்டை. மூணும் வந்து லைட்டை ப்ரொவைட் பண்ணும். சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹேஸ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் லைட் நேம்டு பை பயோலூமினஸ். அதாவது சில லிவிங் ஆர்கானிசம் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு என்ன நேம் சொல்கிறாங்க அப்படின்னா பயோலூமினஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் த ஆர்கானிசம்ஸ். அது என்ன ஆகுது? அந்த ஆர்கானிசம்ஸ்குள்ளே சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா லைட்டுன்றது ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபயர் ஃப்ளைஸ், ஜெல்லிஃபிஷ் நம்ம நார்மலாக வந்து ஏதாவது டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அப்போ அதை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இப்படி லைட் மினுந்துட்டு இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் த ஆர்கானிசம்ஸ். அதே தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் எமிட் லைட் நேச்சுரலி. மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் என்ன பண்ணும்? லைட்டை வந்து எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்டு. ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து என்னென்னா நேச்சுரல் சோர்ஸை தவிர்த்து என்ன ஆர்டிஃபிஷியல் இருக்குது அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸை தவிர்த்து லைட் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த டிஃப்ரெண்ட் லைட் சோர்ஸ் தட் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லைட் ஆர்டிஃபிஷியலி கேன் பி புட் அண்டர் 3 ப்ராட் கேட்டகரி. இதை வந்து 3 ப்ராட் கேட்டகரியில் போடுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆர் மேன்மேடு. ஆர்டிஃபிஷியல் எப்பவுமே என்னது? மேன்மேடால் தான் இது பண்ணுறோம் லைட் சோர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
கேண்டில் பொருத்தி வச்சா லைட் வரும். இன்சிடென்ட் லேம்ப்பு, நியான் லேம்ப்பு, சோடியம் லேம்ப்பு, ஒரு 4 லேம்ப் சொல்கிறாங்க. ஓகேவா? கேண்டில் நம்ம நார்மலாக தெரியும், நம்ம வீட்டில் வந்து ஏதாவது கரண்ட் போயிட்டுனா கேண்டில் பொருத்தி வைப்போம். இன்சிடென்ட் லேம்ப்பு, நியான் லேம்ப்பு, சோடியம் லேம்ப்பு. ஓகேவா? ஸோ இன்சிடென்ட் சோர்ஸ் அப்படின்னா when certain objects are heated to high temperature, அதாவது சில ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா they begin to emit light. அதாவது அது என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை எமிட் பண்ணும். ஓகேவா? the glowing of hot iron rod is a kinds of incident light. அதாவது ஒரு அயன் ராடை வந்து நம்ம எரிய வைக்கோம் அப்படின்னா அதுவும் வந்து என்ன தான் இன்சிடென்ட் லைட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கேண்டில் கொடுத்துருக்காங்க. கேண்டில் வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம பொருத்தி வச்சோன்னே அது வந்து எரிய ஆரம்பிக்கும். அந்த எரியறது தான் என்னது, அது வந்து லைட்டை எமிட் பண்ணுது. ஸோ அதோட ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் போய் அது லைட்டை எமிட் பண்ணுது. அதுதான் வந்து இன்சிடென்ட் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்சிடென்ட் லேம்பையும் வந்து எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ். கேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணுற சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ சர்டன் கேஸ் அட் வெரி லோ ப்ரெஷர். ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுறோம், வெரி லோ ப்ரெஷரில் பாஸ் பண்ணுறோம், கேன் ப்ரொடியூஸ் லைட்டு. எலக்ட்ரிசிட்டியை வந்து கேஸ்குள்ளே பாஸ் பண்ணுறோம் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் பாஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து அது என்ன பண்ணுது, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சோடியம் லேம்ப், நியான் லேம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. லைட்டுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லைட் ஹேஸ் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், ரிஃப்ளக்ஷன், ஸ்பீட் அண்ட் இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்டு, இன்னொன்று ரிஃப்ளக்ஷன், இன்னொன்று அதோட ஸ்பீடு, இன்னொன்று இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் லைட் வித் மேட்டர். அது எப்படி வந்து ஒரு பொருளோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அக்கார்டிங் டு பெர்மிபிலிட்டி. இதோட டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோ, அது எப்படி ஃபார்ம் பண்ணுது. இன்னொன்று பிளெயின் மிரர் அண்ட் இமேஜஸ் ஸ்பெக்ட்ரம். பிளெயின் மிரராக இருக்கும், இன்னொன்று இமேஜஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்ஹோல் கேமரா. ஓகேவா? பின்ஹோல் கேமரானா என்ன? அது வந்து ஒரு சின்ன டிவைஸ். ஓகேவா? அது வந்து என்ன இது பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம லைட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் பார்த்தியா, ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் வந்து இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் கையில் புக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா O is a small hole by a pin. அங்கே வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. நான் இமேஜ் வந்து இந்த வச்சுருக்கேன். அந்த இருக்கா ஒரு ஓ இருக்குது, அதை வந்து எனது ஸ்மால் ஹோல் பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ஒய் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட். எக்ஸ்ஒய் இஸ் ஆப்ஜெக்ட், எக்ஸும் ஒய்யும் வந்து ஆப்ஜெக்ட்டு, எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் வந்து என்னதுன்னா இஸ் த இமேஜ் ஆஃப் எக்ஸ்ஒய். அதோட இமேஜ் தான் வந்து என்னது எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும். எக்ஸ்ஒய்ன்றது ஆப்ஜெக்ட்டு, அந்த பெரிய ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எக்ஸ்ஒய். அதோட இமேஜ் வந்து அப்படி இன்வெர்ட் ஆகி அந்த பாக்ஸ்குள்ளே தெரியுது பாருங்கள், அதுதான் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷு. அப்புறம் வந்து லைட் வந்து என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி ட்ராவல் சொல்லலாம். எக்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி உங்களுக்கு எக்ஸ் டேஷ் கொடுக்குது. அப்புறம் வந்து ஒய் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஒய் டேஷ் கொடுக்குது. ஓகேவா? ரெண்டு ரேலையுமே என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் கிடைக்குது. ஸோ எக்ஸ்ஒய் வந்து என்னவாகுது அப்படின்னா எக்ஸ் டேஷும் ஒய் டேஷுமாக மாறுது. அதாவது அந்த ட்ரீ இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஃப்ளோ ஆகி அப்படியே இன்வெர்ட்டடாக உனக்கு தெரியுது. ஓகேவா? த இமேஜ் ப்ரொடியூஸ் இஸ் டெம்பரரி. இது வந்து என்னது டெம்ப்ரவரி தான்.
இஃப் அ சாம்பிள் பேப்பர் இஸ் யூஸ்ட் த இமேஜ் கேன் பி பெர்மனண்ட். இதில் வந்து ஒரு பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபிக் பேப்பர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பின் ஹோல் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த கொடுத்துருக்காங்க. In a similar way, another light ray starting from a y and travels along yo strikes y dash. Similarly, all the rays in between x and y falls on the screen between x dash and y dash. Thus, xy becomes the image of xy. X dash and y dash becomes the image of xy. The image produced is temporary if the paper is used. அப்போ இந்த இமேஜை பெர்மனெண்ட் ஆக்கணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைட்னா என்னன்னு பார்த்தோம் அப்படி தானே? லைட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் லைட் பார்த்தோம். அதில் 2 இருக்குது. ஒன்று நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டில் வந்துட்டு என்னென்னா நார்மலாக நமக்கு கிடைக்கிறது, அதுதான் வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா சன் கொடுத்துருக்கோம். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நம்ம மேட் பண்ணுறது, மேன்மேடாக மேட் பண்ணுறது என்னது, ஆர்டிஃபிஷியல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் லேம்ப்பு, நியான் லேம்ப்பு, சோடியம் லேம்ப்பு. அதிலே வந்து இன்சிடென்ட் அப்படின்னா ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹீட் பண்ணும்போது அது லைட்டை எமிட் பண்ணும், அதுதான் வந்து என்னது இன்சிடென்ட் லேம்ப்புன்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னால் கேண்டிலுக்கு. அடுத்து வந்து கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ்னால் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை கேஸ்குள்ளே பாஸ் பண்ணி அதை வந்து லோ டெம்பரேச்சரில் வந்து யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் என்னதுன்னா நியான் லேம்ப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்டு, இன்னொன்று ரிஃப்ளெக்ஷன், ஸ்பீடு, இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். இப்போ நம்ம அடுத்தது மெட்டீரியலோட பெர்மியபிலிட்டி, ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோவும், பிளைன் மிரர் அண்ட் இமேஜஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பின்ஹோல் கேமரா. பின்ஹோல் கேமரா வந்து என்னது, ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்டோட அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இமேஜை வந்து இன்வெர்ட்டடாக அது வந்து மாற்றுது. அதாவது ஒரு நார்மலாக ஒரு இமேஜ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனை ஃப்ளோ ஆகி அது அப்படியே இன்வெர்ட்டடாக சேஞ்ச் ஆகுது, அதை தான் வந்து ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருக்கு. இதை வந்து நார்மலாக ஒரு பேப்பர் வச்சே பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் நம்ம பேப்பர் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டட் வச்சு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பிக்சராக வெளியே வந்துடும். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ்.